நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தனக்கு உயிராபத்து இருப்பதாக வெளியிட்ட கருத்து தொடர்பில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகங்கள் கேள்வி எழுப்பின. அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களில் ஒருவரான உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது என பாரதூரமான கருத்தொன்றை வெளியிட்டார். இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? அவர் அந்த சந்தர்ப்பத்திலேயே கூறியிருந்தார் அல்லவா, நீங்கள் அதை கண்டீர்களா? தாம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த கருத்தை வெளியிட்டதாக அவர் கூறியிருந்தார். அந்த கருத்து பாரதூரமானது அல்லவா? தொலைபேசியூடாக யாரோ தொடர்பு கொண்டு கூறியதாக அவர் கூறியிருந்தார். உங்களுக்கு முன்பாகவே தகப்பனை சுட்டுக் கொள்வோம் என பிள்ளைகளிடம் கூறியுள்ளார் என தெரிவித்தார். யாரோ தொலைபேசி ஊடாக தெரிவித்ததாக கூறினார். அது தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது. தொலைபேசி இலக்கம், எங்கிருந்து தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது போன்ற விடயங்கள் குறித்து ஆராயப்படுகிறது. அது அனாவசியமான பிரச்சனை. நான் கவலை அடைகிறேன். பிரபல ஊடகங்கள் 4 அது தொடர்பான கேலி சித்திரங்களையே இன்று வெளியிட்டிருந்தன. இளைஞர்கள் சிலர் கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அங்கு மோதல் ஏற்பட்டுள்ளது, காயமடைந்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் கல்கிசை கடற்கரையிலும் இடம்பெறுகிறது. தாக்குதலுக்கு இலக்கானவர் வைத்தியசாலைக்கு செல்வார், மற்றையவர் போலீஸ் நிலையத்துக்கு செல்வார். இதுவே இங்கும் இடம்பெற்றுள்ளது. போலீஸ் நிலையத்திற்கு சென்றதும் போலீசார் பிணை வழங்கியுள்ளனர். பிணை வழங்கப்பட்டமை தொடர்பிலேயே வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அமைச்சருக்கு எதிராக அரசாங்கத்துக்குள்ளே சதித்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறப்பட்டது. மறைமுகமாக கூறப்பட்டது. உண்மையிலே அத்தகைய நிலைமை உள்ளதா? இல்லை, அவர் கூறாமல் இருந்தார். அவர் கூறவில்லை என நான் நினைக்கின்றேன். மறைமுகமாக கூறினார் என நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள். அது உங்களுக்கு புரிந்த விதம். அவ்வாறு கூறப்படவில்லை என்பதை எனக்கு விளங்கியது. எப்படி அவருக்கு பதில் அளிப்பது? 4-5 பேர் ஒரே நேரத்தில் வாதிப்பது பொருத்தமானதாக அமையாதல்லவா? என்னை அழிக்க முடியாமல் போனால் வாழ்க்கை அளிப்பார்கள் என கூறினார் அல்லவா? ஆம், அதனை கூறினார். ஆனால் அரசாங்கத்தை அவர் சுட்டிக்காட்டவில்லை அல்லவா? அரசாங்கத்தின் செங்கல்லை கலற்றவே முயற்சிக்கின்றனர். அவ்வாறு இடம்பெற்றால் அரசாங்கம் வீழ்ச்சி அடையும் அல்லவா? அதாவது வெளிநபர், அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அல்ல. அரசாங்கத்தில் உள்ளவர்களே அரசாங்கத்தின் செங்கல்லை கலற்றுவார்களா? எமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் மன கசப்புடனாவது சிலர் இருக்கின்றார்கள் அல்லவா? மன வருத்தம் இருக்கலாம். சிலர் போலியாக மன வருத்தத்துடன் இருப்பதை போல் காண்பிக்க முயற்சிக்கின்றனர். செங்கலையும் பல்லையும் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான தேவையுள்ளவர்களே கலற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர்.